எல்லோருக்கும் வணக்கம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24 தொடக்கம் 26 வசனங்களை ஆராய்ந்து படித்து பாருங்கள். இங்கு தெளிவாக சொல்லுகிறார், சாந்தமாக உபதேசிக்க வேண்டும். உபதேசம் சாந்தமாக உபதேசிக்க வேண்டும். ஏன்? தேவனை ஜனங்கள் அறிந்து புரிந்து அவரிடத்தில் மறுபடியும் வரும்படியாக. ஏனென்றால் இந்த உலகம் பாவத்துக்குள் இருக்கிறது. பாவம் எல்லாரையும் கட்டி கொண்டிருக்கிறது. அந்த பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து திரும்பவும் தேவனிடம் வந்து இயேசுவோடு இணைந்து வாழும்படி சாந்தமாக உபதேசிக்க வேண்டும். இங்கு பாருங்கள், கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமத்தனும் தீமையை சகிக்கிறவனுமாக இருக்க வேண்டும். ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. தொடர்ந்து அவன் ஜெபத்திலே இருக்கிறது நல்லது. ஆனாலும் சில காரியங்கள் செய்துதான் ஆக வேணும். ஜெபிக்கணும், சில காரியங்களை போதிக்க வேணும், உபதேசிக்க வேணும். எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். இது பவுலடிகள் தீமோத்தேயுவுக்கு ஒரு கட்டளையாக எழுதி கொடுத்திருக்கிறார். இப்படி ஒரு சாந்தமாக உபதேசிக்கும் போது தான் பிசாசின் இச்சையின்படி செய்ய பிடிபட்டிருக்கிற ஜனங்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவனுடைய கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக இருக்கும். ஏனென்றால் பிசாசினுடைய இச்சைகள், அதாவது இந்த பிசாசு அவனுடைய இச்சைகள் ஏராளம் தாராளமானது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அனைத்தும் அவன் இச்சைகளை கொண்டிருக்கிறான். அந்த இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த மக்களை பயன்படுத்துகிறான். தேவனை குறித்து அறிவில்லாத ஜனங்களை, தேவனுடைய வழியை விட்டு விலகி நடக்கிற ஜனங்களை அவன் பயன்படுத்துகிறான். ஒருவன் உண்மையாக தேவனோடு இணைந்திருந்தால், தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருந்தால், அந்த பிசாசினால் அவனுக்குள் செல்ல ஒருபோதும் முடியாது. உண்மையான கிறிஸ்தவர்களை பிசாசு ஒருபோதும் மேற்கொண்டு அவனுக்குள் சென்று அவனை தன்னுடைய இச்சையின்படி வாழ வைக்க முடியாது. ஏனென்றால் அவன் உண்மையான கிறிஸ்தவன் என்றால் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவான், பிசாசுக்கு எதிர்த்து நிற்பான். வேத வார்த்தை தெளிவாக சொல்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று. ஆனால் வேஷத்துக்கு கிறிஸ்தவர்கள் என்று வாழ்பவர்களுக்குள் பிசாசு உள்ளுக்க சென்று அவர்கள் வாழ்க்கையிலே தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றுவான். அந்த இச்சைகளை நிறைவேற்றுவதை நீங்கள் ஒரு நாள் நிச்சயம் கண்டு கொள்ளுவோம். பாவம் நிச்சயமாக ஒரு நாள் தன் பாவத்தை கக்கும், வெளிப்படுத்தும். சில காலம், சில ஆண்டுகள், சில மாதங்கள் ஒழித்து வைக்கலாம். ஆனால் பாவம் தொடர்ந்து ஒழிக்கப்பட்டு இருக்க முடியாது. ஏனென்றால் மெய்யான வெளிச்சம் வரும்போது அந்த பாவம் எப்படியும் வெளியே வரும். பாவத்தின் தண்டனை மரணம். இதை நீங்கள் வேத வார்த்தையில் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்தின் நிமித்தம்தான் இந்த உலக மக்கள் யாவரும் தேவனை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கடைசி காலத்தில் ஒரு நற்செய்தியாக இந்த பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்க்க இயேசு மாம்சத்திலே வெளிப்பட்டார். சிலுவையிலே பாவத்தின் தண்டனைக்குரிய இரத்தத்தை சிந்தியுள்ளார். இப்பொழுது பாவத்துக்கு ஒரு தீர்வை இயேசு கொடுத்து விட்டார். ஆனால் நீங்கள் மனம் திரும்பணும். மனம் திரும்பி இயேசுவிடம் வரணும். இயேசு சொன்னதின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேணும். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே மேலானது. நாங்கள் அதிகாலை எழும்பி ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு சோஸ்திரப்பாட்டை பாடி வேதத்தை படித்தும் அவருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்தால் நிச்சயம்
அவர் சொன்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் சொன்ன ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் பெற்று அனுபவிப்பதற்கு நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேணும். அவருக்கு கீழ்ப்படிந்து அனுதினமும் நடக்க வேணும். இது ஒரு நாள் கீழ்ப்படிந்துட்டு மறுநாள் கீழ்ப்படியாமல் எங்கள் சுய வழியிலே நடக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை அல்ல. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் தெளிவாக இயேசு சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்னிலே நீங்கள் இணைந்திருந்தால் தான் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். எங்களுடைய பிதாவாகிய தேவன் தோட்டக்காரர். அந்த தோட்டத்தில தான் திராட்சை செடி இருக்கு. அந்த செடியில நாங்கள் கொடிகளாக இருக்க வேணும் தொடர்ந்து. அப்பொழுது இருக்கும் போதுதான் ஆசீர்வாதமாக ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழ முடியும். யார் இப்படிப்பட்ட சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும் என்றால், உண்மையாக உணர்வுள்ள இருதயத்தோடு தேடி ஆராய்ந்து இந்த வேத வார்த்தை என்ன சொல்லுது என்று படிக்கணும். இந்த வேத வார்த்தை தெளிவாக சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. ஆனாலும் அவர் மனம் திரும்பி வருகிறவனை ஒருபோதும் புறம்பே தள்ள மாட்டேன் என்று எல்லா இடத்திலும் தெளிவாக சொல்லி இருக்கிறார். பழைய ஏற்பாடானாலும் சரி, புதிய ஏற்பாடானாலும் சரி, மனம் திரும்பி வருகிறவர்களை கர்த்தராகிய ஆண்டவர் மறுபடியும் வாழ வைக்க விரும்புகிறார். மறுபடியும் தன்னோடு இணைத்து முடிவு பரியந்தம் நடத்த அவர் விரும்புகிறார். ஆதலால் நீங்கள் மற்றவர்களுக்கு உபதேசிக்கும் போது சாந்தமாக உபதேசிக்க வேண்டும். எல்லோரும் பாவம் செய்தார்கள், ஒருவனும் பாவம் தன்னிலை இல்லை என்று சொல்ல முடியாது. உண்மையாக சத்தியத்தை அறிந்து அவன் கண் திறக்கப்பட்டிருந்தால் அவனுடைய இருதயத்துக்கு தெரியும் தான் யார் என்பதை. அந்த பாவத்தை நினைத்து கெட்டு அழிந்து போடாமல் அந்த பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து விட்டு இயேசுவிடம் வரணும். இயேசுவிடம் வந்தால் நிச்சயமான மெய்யான வாழ்வு உண்டு. நீதிமானின் வாழ்க்கை அதிகாலையில் உதித்து மதியம் வரை பிரகாசிக்கிற சூரியனைப் போல அதிகமாக பிரகாசிக்கும். எந்த தீங்கான சக்தியும் உங்களை மேற்கொள்ள முடியாது. இயேசு சர்வ வல்லமை உள்ளவர். அவர் எங்கள் பட்சத்தில் இருக்கும் போது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? நமக்கு எதிராக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். 7 விதத்தால் எதிரிகள் வந்தாலும், அதாவது 7 விதத்தில் வந்தாலும் என்ன பரவாயில்லை. ஆனால் இயேசுவோடு நாங்கள் இணைக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக இயேசு வெற்றி தருவார். அவர் ஏற்கனவே சிலுவையிலே வெற்றி சிறந்து விட்டார். நாங்கள் அந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு அவர் சொன்னதின் படி மனம் திரும்பி வரணும். மனம் திரும்பினால் நிச்சயமாக வாழ்வு உண்டு. தொடர்ந்து உங்கள் கடந்த கால பாவங்களையே நினைத்து அழிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய வாக்கை நம்பி வாருங்கள். அவர் தொடர்ந்து எங்களோடு கூட இருப்பார், நடத்துவார். இது சத்தியம். சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். May God be with you.